உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயில். நேற்று நான் வெளியில இருந்து நேரலையில் ஒரு செய்தி பார்த்தேன். பிரதோஷத்துக்கு சாமி புறப்பாடு தூக்கிட்டு வர்றாங்க நம்ம கோயில் ஊர் குருக்கள் எல்லாரும். அந்த பேரிக்காடுக்காக நாங்கள் மிகப்பெரிய போராட்டம் பண்ணோம்ங்க. ராமேஸ்வரத்தை ஸ்தம்பிக்க வச்சோம். அங்கே இருந்த ஜேசி மாரியப்பனை மாத்துறதுக்கு சொன்னோம். ஏன்னா அவர் தான் அந்த பேரிக்காட்டினுடைய பிரச்சனையை கொண்டு வந்தாருன்னு. அதை எடுக்காத நேற்று இறைவனே காமிச்சிட்டாரு. இறைவனே மேல இருந்து கீழே விழுந்துட்டாரு. ஒரு சாமியினுடைய விக்கிரகம் கீழே விழுகுது. அந்த விக்கிரகத்தை திரும்பி கூட பார்க்காம வெறும் பல்லாக்க மட்டும் தூக்கிட்டு வர்றாங்க ஊழியர்கள். அதாவது குருக்கள், என்ன சொல்றது, அவங்கள சாமியார்களா யாரும் குருக்கள் பூஜாரியா எல்லாருமே அந்த சாமியை அசால்ட்டா கொண்டு வந்து கீழே விழுந்தா விழுந்துட்டு போகுது. என்னமோ அந்த ஃபுட்பால் விளையாடுறாங்கல்ல கேம்ப்ல இல்ல லைவ்ல, அது மாதிரி ஃபுட்பால் மாதிரி ஆயிடுச்சு ராமநாத சுவாமியுடைய நிலைமை. இது யாருக்கு அழிவுன்னு தெரியல. ராமேஸ்வரம் மக்களுக்கு அழிவா, இல்ல இங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல இவங்களுக்கு அழிவா, இல்ல இதை வச்சு சம்பாரிச்சுட்டு இருக்காங்க இல்ல மொத்தமா எல்லாரும் அமைகளுக்கு அழிவான்னு தெரியல. இதுக்கு ஒரு முடிவு அந்த ராமநாத சுவாமி தான் பண்ணணும். ஏன்னா இதை வந்து யாரும் எடுக்கவும் முடியல, யாரும் பார்க்கவும் இல்லை. ஏன்னா அவன் சம்பாத்தியத்தை தானே பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க இருக்கிறவங்க பூரா எவனுமே சாமியை பார்க்கணும் பூதத்தை பார்க்கணும்னா இல்ல 200 டிக்கெட் போடணும், 3000 பஞ்சாமிரத டிக்கெட் போடணும், கேட்டை வச்சு கம்பியை வச்சு அடைக்கணும், வாசலை பூட்டணும். இதுதான் கோயில்ல நடக்குது. அவன் கஷ்டத்துக்கு சாமி கும்பிட வரான். இங்க வந்து அழிக்க கம்ப்ளீட்டா பூரா அநியாயமா அலக்கலை பண்றான். அவ்வளவு வரையும் கூட்டம் வருது, கூட்டம் ஏன் வருது? சாமி கும்பிட தானே வருது. இங்க என்ன கொண்டாட்டம் போட வர்றாங்களா, இல்ல விளையாடுறதுக்கு வராங்களா, ஜாலி பண்றதுக்கு வராங்களா? ஏங்க ஆன்மீகம்னா எல்லாருமே சேகர்பாபு வீட்லயே பிரச்சனைன்னு சொல்லி தானே இங்க வந்து பூஜை பண்ண வரான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதான் செய்யுது. இந்த கோயில் நிர்வாகம் இதை தான் பார்க்குமா இல்ல டிக்கெட்டை தான் பார்க்குமா? சாமியே கீழே விழுந்துருச்சு. இதுக்கு பிறகு இனிமே ஒண்ணுமே நடக்க போறதுக்கு ஒண்ணும் இல்லை. பாத்துக்குங்க, அழிவின் ஆரம்பம். இதுக்கு ஒரு முடிவை ராமநாத சாமி தான் பண்ணணும்.